வசந்தா, என்ன இந்த கோலத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களே, திருப்தியா? அத்தா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வசந்தா, நேரமாச்சு, கொண்டாயிட்டு சொல்லுங்க. நேரமாச்சு, போலாமா? ஓம் சர்வமங்கல மாங்கல்யே ஸ்ரீ சர்வார்த்த சாதகே சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயண நமோஸ்துதே. கட்டு மேளம். மங்கள கோலத்தை அழிக்க விட மாட்டேன். பூவையும் பொட்டையும் காப்பாத்தியே தீருவேன். உன்னை நான் என் மனைவியாய் ஏற்றுக்கிறேன். வந்தாச்சு. உன்னை யாரு கிடைச்சது? அந்த பிரமாணம் வச்சான், பிரமாணம் வச்சான். அடப்பாவி, சுனா பாருமா, எனக்கு ஜோசியம் கீசி நீ ஒண்ணு பார்க்க வேண்டாம். வரையாடி வெளியில போயிடு. ஜோசியம் பார்க்க வேணாம். என்னப்பா ஜக்கமா வேஷம் போட்டு வந்திருக்கா, வேஷம் போட்டு வந்திருக்கா. வேஷமா? அரே, நீங்களா? அத்தா, இந்த சத்தான வார்த்தையை கேட்டு 3 நாள் ஆச்சு. விடுவாரி பசங்க நம்மள சந்திக்க விடாம உன்னை திரை வச்சுட்டானுங்க. திரை வச்சதுனால நம்ம காதல் அழிஞ்சிருமா? உள்ள போனா ஒரு சத்தத்தையும் விடாதுமே. ரகசியமா மந்திரம் போடுறானா? போறட்டு கவலைப்படாதே. இங்கேயே நிரந்தரமா ஒரு 4 நாளைக்கு கேம்ப் போடுற மாதிரி ஒரு பெரிய பிளானோட வரேன். வந்திருக்கேன். சரிங்க, வந்துடுறேன். உன் கண்ணத்துல என் நெச்சி குங்குமம். என்ன வேர்த்து விறுவிறுத்து போய் வர்ற? எக்கச்சக்கமா மந்திரம் போட்டு இருக்கேன், மந்திரம் போட்டு இருக்கேன். போட்டீங்களா? இனிமே நீ தொட்டா சினுங்காது, சினுங்காது, சினுங்காதா? நல்லபடியா நடக்கும், நல்லபடியா நடக்கும். அண்ணே, இவரு வீட்டுக்கு தலைமகனே. வாடா வாடா. யாரா என்னடா போட்டு கூப்பிடுறா? கோச்சிக்காத சாமி. நல்ல காலம் வருது, நல்ல காலம் வருது. உன் முகராசிக்கு ஒரு நல்ல மகராசி வர போறா, மகராசி வர போறா. என்னடா கலை விடுற? முதல்ல நீ ஒரு ராகத்தை காதலிச்ச. ராகம் பைரவி. அது அவசரமா போச்சு, கலங்காதே. இனிமே உனக்கு ஒரு மோகனா கிடைப்பா, மோகனா கிடைப்பா. அப்படியே சொல்லிவிட்டாரு. இப்ப மோகனாவத்தான் காதலிச்சுக்கிட்டு இருக்காரு. அதான் செக்கமா சொல்லிக்கிட்டு. ஆனா அதுல ஒரு தடங்கள் இருக்கு. உடனே உடச்சிடீர. மோகனா இங்கிலீஷ் பேசுவா, இங்கிலீஷ் பேசுவா. நீ இங்கிலீஷ் படிச்சுக்க. நல்லா படிச்சவனைத்தான் மோகனா கட்டிக்குவா. இல்லன்னா மோகனாவையும் கோட்டை விட்டுடுத. இதை ஜக்கம்மா சொல்லுறா, ஜக்கம்மா சொல்லுறா. இது என்ன பிரமாணம்? உடனே இங்கிலீஷ் கத்துக்கிறேன். ஜக்கம்மான்னு மேல பார்த்து புலம்புறீங்களே, விவரமா சொல்லுங்களே. ஜக்கம்மாவே ஒரு மிஷின் அனுப்புது, ஒரு மிஷின் அனுப்புதோ. அதுவும் நாளைக்கே அனுப்புது. நீ இங்கிலீஷ் கத்துக்க, இங்கிலீஷ் கத்துக்க. அனுப்பிட்டு
நல்ல காலம் வந்தாச்சு, நல்ல காலம் வந்தாச்சு. டேய், நாளைக்கு இங்கிலீஷ் கத்துக்க ஆரம்பிக்கணும். எஸ் எஸ் எஸ். அத்தா, இப்படி அத்தான் அத்தான்னு உங்களை எத்தனையோ முறை கூப்பிட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு அத்தான்னு கூப்பிடுறதுல இருக்கிற அர்த்தமும் இன்பமும் அப்பப்பா. பொங்கலுக்கு தீபாவளிக்கு புத்தாடை கட்டிக்கிட்டேன். உங்க காலில் விழுந்து எத்தனையோ தடவை ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். ஆனா அப்ப கேட்டதுக்கும் இப்ப கேட்டதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்ல? இத பாருங்க, காந்தத்து கூட இல்லாத சக்தியும் சிரிப்புக்கு இருக்குன்னு சொல்லி நான் சிரிக்கிறதே ரசிச்சு பார்த்துட்டு இருப்பீங்களே. இன்னைக்கு உங்களை சிரிக்க வச்சு பார்க்கணுங்கிற ஆசையோடு தான் வந்திருக்கேன். நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? கண்ணறிஞ்ச கணவன் சொன்னா அது நீங்க தான். நான் ரொம்ப கொடுத்து வச்சு. ஆமா, நீங்க ஏன் பேசாம இருக்கீங்க? நான் மட்டும் சலசலன்னு பேசிட்டு இருக்கேன். பேசுங்களேன். என்னத்தான் இது? நான் அழக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு வாழ்வு கொடுத்துட்டு இப்ப நீங்க ஏன் அழறீங்க? வசந்தா, தூரத்துல இருந்து பாக்குறப்ப வானமும் பூமியும் இணைஞ்சிட்ட மாதிரி தான் தோணும். ஆனா அது வெறும் மயக்கம் தாங்கிறது போக போகத்தான் தெரியும். சில செடிகள் பூக்கிறது உண்டு, காய்க்கிறது இல்லை. நமக்கு கல்யாணங்கிற சடங்கு தான் நடந்திருக்கு. ஆனா ஏன் மறைச்சு மறைச்சு பேசுறீங்க? தெளிவா சொல்லுங்க. என் மஞ்சள் குங்குமத்தை காப்பாத்துறதுக்காக ஊரார் மத்தியில ஒப்புக்காக என் கழுத்துல தாலி கட்டினீங்க, அவ்வளவுதானே? ஆமா வசந்தா, என்ன தவிக்க விட்டுட்டு நான் மட்டும் எங்கேயோ போயிட்டு அந்த நல்ல ஜீவனை, அந்த சம்பவங்களை என்னால எப்படி மறக்க முடியும்? இன்னொருத்திக்கிட்ட இருந்து உங்களை பிரிக்கணும்னு நான் நினைச்சதே இல்லை. இருந்தாலும் நான் உங்க மனைவி ஆயிட்டதுக்கு அப்புறம் உங்க மனசுல ஒரு சின்ன இடம். வசந்தா, என் மேல நீ வச்சிருக்கிற பரிசுத்தமான அன்பால என்ன அப்படியே திணற அடிக்கிறேன். உன் வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உன்னை நான் ஏன் மனைவியா ஏத்துக்கிறேன். ஆனா அதே சமயத்தில் அந்த அந்த பைரவியை என்னால மறக்க முடியல, மறக்கவே முடியல. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, கொஞ்சம் அவகாசம் கொடு. நிறைஞ்ச மனசோட நீங்களா கொடுக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். அந்த நல்ல காலம் வர்ற வரைக்கும் நம்பிக்கையோட காத்திருப்பேன். வசந்தா, இந்த மாங்கல்யத்தை விட வேற எதுவுமே எனக்கு பெருசு இல்லை. என்ன உங்க காலடியிலே அர்ப்பணிக்கிறேன். வந்தா வந்தா வெடிஞ்சு போச்சு. ஐயோ, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இத பாருங்க, எதையோ நினைச்சு உண்மை இருக்காதீங்க. கலகலப்பா சந்தோஷமா இருக்கு. பாத்தீங்களா? ஐயோ, கை கொடுங்க, கை கொடுக்குங்க. கை காட்டுறத தெரியல. என்ன சொல்ற? அம்சா. ஓஹோ, கம்சுங்கிறதுக்கு அம்சாங்கிறானே. கம்சு. ஆமாம், இங்கிலீஷ் எடுத்துக்குதா? எடுத்துக்கிற, கத்துக்கிற. அதுதான். நாளைக்கா? நாளைக்கு முடியாது. நாளைக்கு ஃப்ரைடே, அன்னைக்கு மூடு வராது. அதனால நாளை கன்னிக்கு வச்சுப்போம். நாளை கன்னிக்கா? எஸ், ஐ மீன் நாளை கன்னி. ஓ, நாளை நிக்கின்னு சொல்றியா? எஸ். ஆமா, உன் பேர் என்ன? ஜூலியட் நம்பர் 2. நம்பர் 2 அப்படின்னா? எஸ். நம்பர் 1 ரோமியோ ஜூலியட். நம்பர் 2 இந்த ஜூலியட். ஏய் கம்சு, இது மிஸ்ஸிக்கு ஊரு புடிருச்சு. அதனால இங்க அனுக்க யாரும் தெரியாது. நான் இங்கேயே ஸ்டே பண்ணணும், இங்கேயே தங்கணும், துண்ணணும். அதுக்கு என்ன? எங்க தங்கச்சி சரசா இருக்கிறா, அவ உனக்கு கவனிச்சுப்பா. ஓ, வெரி குட். இதான் மிஸ்ஸி, இதுகிட்ட தான் நான் இங்கிலீஷ் கத்துக்க போறேன். சரியா? தங்கச்சி. ஓ, ஸ்வீட்டி.
சரசா மிஸ்ஸுக்கு வேண்டிய வசதியை பண்ணி கொடு, உனக்கு ரொம்ப துணையா இருக்கா. குறிப்பா அண்ணே அண்ணே, இந்த மிஸ்ஸுக்கிட்ட இங்கிலீஷ நல்லா கரைச்சு குடிச்சிட்டு மோகனாவை கல்யாணம் பண்ணிக்க. இந்த திரும்ப விட்டுறாரு. நீங்க தான் எனக்கு தெய்வம். உங்க சன்னிதானத்துல நான் பக்தியா இருக்கணும், காலம் பூராவும் உங்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. வசந்தா, நீ ஒரு கள்ளம் கவனம் இல்லாத குழந்தை. சின்ன வயசுல இருந்தே என் மேல உயிரையே வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அதை மறக்கவும் இல்லை, மறக்கவும் மாட்டேன். அத்தா, கடந்த நாட்கள் கடந்து போனதாவே இருக்கட்டும். நடந்ததையெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருங்க. அந்த சந்தோஷத்தை பார்த்தேன் ஆனந்தமா ஆறுதலா என்னால வாழ்ந்து காட்ட முடியும். இல்ல, உன்னை நீயே அடக்கியால உன்னை பக்குவப்படுத்திக்க போறேன்னு சொல்லு. வசந்தா, இப்ப நான் மனம் திறந்து பேசட்டுமா? ஒருத்திய காதலிச்சு அவ தனக்கு கிடைக்கலன்னா தனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு விரக்தி அடைஞ்ச ஒரு பைத்தியக்காரன் ஏன் தங்கச்சி பாமாவை கட்டிக்கிறதுக்கு முன் வந்தா அதுக்கு சம்மதிப்பேன். அவர் தான் புருஷனோட சந்தோஷமா வாழும் தானே ஆசைப்படுவேன். அது நியாயமான ஆசைதானே. ஆனா அந்த ஆசை உன் விஷயத்துல மட்டும் வசந்தா, ஒரு கணவன் தான் மனைவிக்கு கொடுத்தே தேர வேண்டிய இடத்தை இன்பத்தை என்னால உனக்கு கொடுக்க முடியல. என்ன மன்னிச்சு. ஐயோ, என்னத்தாது சின்ன குழந்தை மாதிரி கண் கலங்கிட்டேன். இத பாருங்க, நான் உங்க மனைவிங்கிற பெருமை ஒண்ணு மட்டுமே எனக்கு போதும். இனிமே என்ன நினைச்சு வருத்தப்படுறதெல்லாம் விட்டுறணும், நிம்மதியா இருக்கணும். வசந்தா, என்னத்தான் அப்படி பாக்குறீங்க? வசந்தா, உன்னை பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியல. பெண்கள்லயே நீ ஒரு தனி பறவைமா. என்ன பாராட்டுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு தான் சொந்தம். ஏன்னா நான் உங்க மனைவி இல்லையா? ஆமா, நீயும் என் மனைவிதான். பைரவி தெய்வமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த இதய கோயில்ல உனக்கு இடம் உண்டு. அவ மூலவர், நீ உற்சவர். உண்மையாகவா? நிச்சயமா. என்ன சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. நீ சிரிக்கிறீங்க? எத்தனையோ நாள் நாம இப்படி உட்கார்ந்து இருக்கோம். ஆனா இன்னைக்கு மட்டும் என்னோட தெரியல, எனக்கு ஒரு வசந்தா, கொஞ்சம் பக்கத்துல வாய. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், மாட்டேன். இன்னும் கொஞ்சம். முடியாது. முடியாதா? முடியாது. இப்ப என்ன செய்வ? சிரித்தாய் அந்த சிரிப்பில் ஒரு மோகம், அழைத்தாய் அந்த அழைப்பில் ஒரு ராகம், கேட்டாய் அந்த கேள்வியில் ஒரு நாணம், கொடுத்தாய் அதை மறவே ஒரு நாளும். அந்த சிரிப்பில் ஒரு மோகம்.
வசந்தம் மலரும் அழகின் மடியில் வசந்தம் மலரும். சிரித்தாய் அந்த சிரிப்பில் ஒரு மோகம். முகத்தினிலே மங்களத்தாலி கழுத்தினிலே சந்தன பேழை அழகினிலே தெய்வம் மயங்குமோ? சிரித்தாய் அந்த சிரிப்பில் நான் மலர்ந்தேன், அணைத்தாய் அந்த அணைப்பில் நான் கனிந்தேன். கேட்டாய் அந்த கேள்வியில் ஒரு நாணம், கொடுத்தாய் அதை மறவேன் ஒரு நாளும். சிரித்தாய் அந்த சிரிப்பில் ஒரு மோகம். உட்காந்தே தூங்கினா நல்லா இருக்காது, எடுக்கலாமா? ரைட்டா இருக்கட்டுமா? வேண்டாம். பக்கமா இருக்கு. வாங்கம்மா. ஏம்மா அம்மா வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. எப்படியோ நீ சந்தோஷமா இருந்தா சரி. நான் பட்ட பாடு வீண் போகல. ஏண்டி இவ போட்டோ பெட்ரூம்ல வச்சிருக்கியே, இத பார்க்க பார்க்க உன் அவட் ஞாபகம் தானே வரும் புருஷனுக்கு? இந்த படம் இங்க இருந்தாலும் இல்லைன்னாலும் அவர் மனசுல இருந்து அவளை எடுத்து தெரிய முடியாதுமா. முடியாதா? யார் சொன்னது? இந்த போட்டோ இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. அம்மா வேண்டாம்மா, என்ன தடுக்காத, விடு. என்ன காரியம் சொன்னீங்க? நல்ல காரியம் தான் செய்து. பைரவி ஆனந்த அடியோட மறக்கணும். அது உன் கையில தான் இருக்கு. ஜாகிரதை. கண்ணாடி எப்படி உடைஞ்சது? தன்னால உடைஞ்சது. கண்ணால உடைஞ்சதா? சரி சரி, போனா போயிட்டு போகுது, வேற கண்ணாடி வாங்கிக்கலாம். பொட்டு வைக்க போகும்போது அபசகுன மாதிரி உடைஞ்சது. அது நினைச்சாதான் என்னமோ. வீணா மனசு போட்டு குழப்பிக்காத, நானே உனக்கு பொட்டு வச்சு விடுறேன். என்ன அந்த போட்டோ கண்ணாடி தரையில் விழுந்து நொறுங்கி கிடக்கு? அது கை தவறி கீழே விழுந்துருச்சு. வசந்தா, பைரவி படத்தை பாதுகாக்கிறது நீ உன்னையே பாதுகாத்துக்கிற மாதிரி. இனிமேலாவது ஜாக்கிரதையா உடனே அந்த படத்துக்கு கண்ணாடியை மாத்த சொல்லு.
எனக்கு ஏதோ மனக்குறை. வசந்தா, வசந்தா, இங்க வா. இந்த படத்துல உள்ள கண்ணாடியை உடைச்சது யார்? உண்மையை சொல். அம்மாதான் ஏதோ கோபத்துல பேசி அழிஞ்சிட்டாங்க. நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். மன்னிச்சிருங்க. உங்க அம்மா பைரவி படத்துல உள்ள கண்ணாடியை உடைச்சது, நீ பொட்டு வைக்கும் போது அந்த கண்ணாடி உடைஞ்சதுக்கும் சம்பந்தம் உண்டு. அத்தா, என்னன்னு தெரியல. நான் கற்பூரம் கொளுத்தும் போதெல்லாம் தன்னால அணைஞ்சு போகுது. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல. எனக்கு இந்த சோதனை. வீணா மனசை போட்டு குழப்பிட்டேன். தைரியமா comes to the boys are playing in the playground. பிள்ளைகள் மயானத்தில் விளையாடுகிறார்கள். பிள்ளைகள் மயானத்தில் விளையாடுறாங்களா? என்ன நீ பெரிய ஆளே அந்த பக்கம் போறதுக்கு பயந்துக்குவா? ஃபூல்ஸ் தான் பயப்படும். நீ அதுக்கு பயப்படுச்சு. comes to ஃபுட்பால் இல்லை, ஃபுட்பால் பந்து பந்து ஃபுட்பால் அது விளையாடும் இடம். இப்போ நான் இங்கிலீஷ் கத்துக்கிறேனா இல்ல மிஸ் என்கிட்ட தமிழ் கத்துக்கிறேன்? நான் ஒன்னும் தமிழ் கத்துக்க வரல. அதுக்கு தமிழ் நல்ல தெரியும். அதுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதுக்கு மூடே போச்சு. சச்சு சச்சு இப்போ எனக்கு வர கோவத்துக்கு நீங்க கோவமே படாதீங்க. நீங்க உடனே இங்கிலீஷ் படிக்கணும். இல்ல மோகன் அவ கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அத மனசுல வச்சுட்டு புத்தகத்தை கையில் எடுங்க. இல்ல பைரவி, இல்ல இல்ல. அத்தா, என்னாச்சு? நாம பைரவியை மறந்துட்டோமா? பைரவி மறந்துட்டோமா? யார் சொன்னது? பைரவியே சொன்ன. ஏதாவது கனவு கண்டீங்களா? ஆமா. பைரவி சொன்னதுலயே நியாயம் இருக்கு. அவ உங்களுக்கு மூத்த தாரம். இளையவளா வந்தனா அவளுக்கு படையல் போட்டு பூஜை பண்ணி இருக்கணும். அவ ஆத்மா சாந்தி அடைஞ்சாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். இன்னைக்கு பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடு பண்றேன். பைரவி, என் உயிர் உள்ள வரைக்கும் உன்னை மறக்கவே மாட்டேன். உன் ஆத்மா சாந்தி அடையட்டும். வசந்தா, பூஜையை முடிச்சிட்டு பைரவிக்கு படைச்ச அந்த புடவையை கட்டிட்டு வா. பைரவி, உனக்கு பிரியமானதெல்லாம் படிச்சிருக்கோம். அதுக்கு மேல பரிசுத்தமான எங்க அன்பையும் அஞ்சலியும் உனக்கு காணிக்கையா கொடுக்கிறோம். மாமா, இந்த புடவை எடுத்து அண்ணிக்கிட்ட கொடுமா. என்னடி பாக்குற? அம்மா, அண்ணி, வசந்தா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இவனுக்கு படையல் என்ன வேண்டியிருக்கு? படையல் இவன் என்ன உனக்கு மூத்தாளா? புடவை வச்சு படைக்கிறாளாம். புடவை. அம்மா, பைரவி மூத்தாளும் இது இது எங்க குடும்ப விஷயம். இதுல நீங்க தலையிட வேண்டாம். அன்னைக்கு வந்து படத்தை தூக்கி எறிஞ்சிட்டு போனீங்க. இன்னைக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. யாரை பார்த்து அப்படி சொல்றேன்? உன்னை இந்த வீட்டை கட்டி கொடுத்ததுனால மட்டும் வரவில்லை. நான் இந்த வீட்டுல வாழ்க்கப்பட்டவன். நல்லது கெட்டதுல எனக்கு பங்கு உண்டு. என்னை தடுக்க யாரால முடியாது.
இதெல்லாம் அத்தானுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு. தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. பைரவி, எங்க அம்மா ஏதோ தவறுதலா இப்படியெல்லாம் நடந்துட்டாங்க. எங்களை மன்னிச்சுடு. பெருசாலி அப்பயே போயிடுச்சு. நீ ஒண்ணு கவலைப்படாத. நாம 2 பேரும் இங்க இருந்து தப்பிச்சுட்டு போறதுக்கு ஒரு பெரிய வழியே வச்சிருக்கிறேன். என்னது அது என்கிட்ட சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, அந்த வழி இதுல இருக்கு. இந்த பாட்டில் என்ன இருக்கு? இந்த பாட்டில்ல தான் வழியே இருக்கு. தெரியல, கிட்ட வாய. அப்படி விஷயம் துலாபாரம் வர நேரமாகும். இப்படி வாய, இப்படி வாயே. இதுல என்ன வெக்கம்? கண்ணு இல்ல, கண்ணம். ஃபிஷ் கண்ணு மாதிரியே இருக்குது. உன் கண்ணம் இல்லை, கண்ணம். கண்ணம் பிளம் கேக் மாதிரி இருக்குது. டார்லிங், உன் நடை இல்லை, நடை வாத்து நடை மாதிரி இருக்குது. எனக்கு பிடிக்கல. இல்ல வாத்து பிடிக்கல, அப்ப மயில் வச்சுக்கோ. மூக்கு இல்ல, மூக்கு 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 மாதிரியே இருக்குது. வாங்க, உங்களுக்கு ஒண்ணு வர்ணிக்கவே தெரியல. சரி விடு. துலாபாரம் வர நேரமாகும். அதுக்குள்ள அவன் வர்றதுக்குள்ள ஒண்ணு இல்ல. என்ன பொம்பளை பொம்பளை கட்டிக்கிட்டு ஆடுறீங்க? அட சீபா 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 மை டார்லிங், என் கூட ஆடு. உனக்கு வாங்கி வந்த கண்ணு இது என்ன வாசனையே இல்லாத சென்டோ. இந்த 5 சென்ட் மோந்து பாரு. என் சென்டோ, 1 சென்டா? நல்லா மோந்து பாரு. என்ன மயக்கு வருது? இன்னும் கொஞ்சம் நல்லா மோந்து பாரு. என்ன வீடே சுத்துது? ஒழுங்கமே சுத்தம். நல்லா மோந்து பாரு. அக்காரோ அக்காரோ. ஐயோ, நான் அக்காரு சொன்னா பத்துச்சு. ஏய் ஏய் சாந்தா, சாந்தா டார்லிங், இங்க பாரு. முட்டை கேட்டு போயிட்டா. கால்ல விழு. ஐயோ, ஏன் கால இல்ல, அண்ணன் கால்ல விழு. என்னடா சார், என்ன இதெல்லாம்? ஒண்ணு இல்லண்ணே, தெரியாதனமா இவளை காதலிச்சுட்டேன். அதுக்கு தண்டனையா கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். ஆரம்பத்திலேயே இதை பத்தி ஒரு வார்த்தையாவது என்கிட்ட சொன்னியா? இல்லைங்க, உங்ககிட்ட சொல்லிட்டு அப்புறம் கல்யாணம் செய்துக்கணும்னு சொன்னேன். சொல்லி இருப்பேன், அது பையன்தான். அண்ணே, இவளை வீட்டை விட்டு கிட்னாப் பண்ண வேகத்துல நேரா கோயில்ல வந்து நின்னு தாலியை கட்டினேன். கம்சம் வந்தா யார் சமாளிக்கிறது? ஐயோ, எனக்கும் பயமா இருக்கே. அண்ணனுக்கு இதுக்குள்ள செய்தி எட்டி இருக்குமே. இப்பதானே எனக்கு ஒரே நடுக்கமா இருக்குது. இத பாருங்க, அதனாலதான் உங்ககிட்ட சரணடைஞ்சோம். எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தணும். எங்களை கைவிட்டாதீங்க. கைவிட்டாதீங்க. இல்ல, அவன் கொஞ்சம் கூட நியாயத்துக்கு கட்டுப்படாதவனாச்சே. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். நீங்க வெளியே போனா உங்களுக்கு ஆபத்து. உள்ள போயிருங்க. கம்சம் வந்தா நான் கவனிச்சுக்கிறேன். எனக்கு வேண்டாம், நான் அப்புறம் சாப்பிடுறேன். இங்க நடக்கிற சம்பவங்களால நாம 2 பேருமே அமைதி இல்லாம இருக்கோம் இல்ல? எல்லாம் சரியா போயிடும். நீங்க சந்தோஷமா இருங்க. என்ன சொல்லுங்க? வேண்டாம், நீங்க போகாதீங்க. ஓடுங்க சும்மா.
நெருங்கும் போதெல்லாம் இப்படியே ஏதாவது ஒரு இடத்தில் வருது. எனக்கு இன்னமும் பயமா இருக்குதான். பயப்படாது, தைரியமா. ஆனந்தா, 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 ஆனந்தா. என்னம்மா? ஆனந்தா, மாமாவை காணோம்டா. என்ன சொல்றீங்க? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டீங்களா? ஐயோ, வீடு முழுதும் தேடியாச்சு. தோட்டம் எல்லாம் தேடியாச்சுங்க, எங்கேயும் காணோம். மாமாவை காணும்.